எனக்கு களி வேணாம்மா. எனக்கு நைட்ல களி சாப்பிட்டோமா கலகலன்னு இதாயிரும். ஏமாம்மா களி சாப்பிட்டா நைட்ல கலகலன்னு இதை வகுத்த கலப்பிடாத. நம்மளுக்கு ஃபேவரட். இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். நாம இப்படி சாப்பாடுலாம் கிடைக்கும் பாருங்க. உட்காரு, அம்மாவுக்கு சுடு தண்ணி வந்து கொடுத்துட்டு உட்காரு. வகுத்த கலக்கும்ன்றாங்க. யார் சொன்னா? களில இருந்து உனக்கு வகுத்த கலந்தா களி மொந்து வேணும். ஏமா மேலே உட்காருங்க. மகனே கூட கூப்பிடுங்க. இந்த தம்பின்னு சொல்லுங்க. 11 வயசு அது எப்படி அண்ணன் சொல்லிட்டு ஏமா கூப்பிட்டு அவமானம் பெற்றீங்க. 11 வயசு அது எனக்கு. அந்த பார்த்த உடனே என்ன சொன்னமா அதுதான். நீ பிறக்கும் போது எங்க அப்பாவுக்கு கல்யாணம். எந்த அப்பாவுக்கு? எங்க அப்பாவுக்கு. பெரியப்பா சூப்பரா இருக்குமா. அம்மா ஒரு மெஸ்ஸெல்லாம் ஆரம்பிச்சா என்னம்மா குடிக்க முடியாதுமா. எப்பயுமே அருமைதான். காலையில தான் சொதப்பிட்டேன். என்னாச்சு? அம்மாவுக்குன்னு கொண்டு வந்ததுனால சொதப்பிட்டேன். எல்லாருக்கும் பண்ணும்போது நல்லா இருக்கும். அம்மாவுக்கு தேமா பார்த்து செய்வேன். அதனாலதான் போயிடுச்சுன்றேன். எல்லாருக்கும் பண்ணும்போது யதார்த்தமா இருக்கு இல்லையா, அப்ப சூப்பரா இருக்கு. ஹாய் மக்களே, இன்னைக்கு இப்போ காலையில பொங்கல், மத்தியானம் ஆப்பம் தேங்காய் பால், திருப்பி மத்தியானம் சாப்பாடு, நைட்டு கேப்பக்களி, நல்ல பாசி பருப்பு கடைஞ்சது. அதான் அம்மா தான் பண்ணுவாங்க எப்பயுமே. சமையல் அம்மா தான் பெஸ்ட். ஆமா, வந்தா எல்லாம் இப்படி சாப்பிடலாம், இப்படி உட்காந்து சாப்பிடலாம். தோட்டத்துக்குள்ள இதெல்லாம் கொடுத்து வைக்காது. பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் போனா கூட இந்த சந்தோஷம் கிடைக்காது. பாசி பருப்பு கடைஞ்சது, முருங்கைக்கீரை நைட் இது கீரை ஐட்டம் நைட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அகத்தி கீரை தான் சாப்பிடக்கூடாது. பாக்கி கீரை கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம். பழைய கீரை சாப்பிடக்கூடாது. சும்மா கொஞ்சம். ஆமா, உட்காரு. உடம்புக்கு அவ்வளவு நல்லது. நல்லதுக்கா. ஏங்க நாளை களின்ற உயிர். அரிசி சாப்பிடலாம் சும்மா, அதெல்லாம் சும்மா வேஸ்ட். எனக்கெல்லாம் மாசம் 30 நாள் களியா கொடுத்தீங்கன்னா டெய்லி ஒரு நேரம் களி போட வேற எதுவுமே தேவையில்லை. அது ஒரு நேரம் கிடைச்சா கூட போதும். வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் களிக்குன்னா சட்டியை காலி அடைத்து ஒரு நாள் 2 நாள் வாரத்துக்கு ரவுண்டா உட்கார்ந்துருவோம். முழுசா சட்டி அந்த அக்கா பேர் என்ன பேரு? அந்த அக்கா பேர் என்ன பேரு? செல்வி அக்கா. நீங்களும் செல்வி தானே? எத்தனை செல்வி? கலை செல்வி அக்கா. வாரத்துக்கு 2 நாளைக்கு அது களி சாப்பிடுங்களே, உங்க மூட்டு வலி எங்கிட்டு போகுதுன்னு தெரியாது. நீங்க சாப்பிட்டு அப்புறம் சொல்லுவீங்க. உடம்புக்கு அவ்வளவு நல்லது. மாம்சையா இல்ல இப்ப அம்மா சோறு கொடுக்காங்கல்ல, வரகரிசி கொடுக்கணும்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அதான் அப்புறம் இந்த சோறு வரகரிசி தோட்டத்துல போட்டிருக்கோம். வரட்டு அறுத்து அடிச்சு இல்ல நல்லா இருக்கு. அது டேஸ்ட்.